மாயாஜாலம் இன்றைக்கி 2வது நாள் வாசிக்கலாமா? நேற்றைய நாள் கேட்காதவங்க கீழே லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு உறவு குறித்து நீங்கள் நன்றியுடையவராக இருந்தால் அது கச்சிதமான உறவாக இல்லாவிட்டாலும் கூட அது மாயாஜாலமாக சிறைப்படைவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வேலை குறித்து நீங்கள் நன்றியுணர்வுடன் இருந்தால் அது உங்கள் கனவு வேலையாக இல்லாமல் போனாலும் கூட அந்த வேலையில் நீங்கள் அதிக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவும் வகையில் விஷயங்கள் மாறத் துவங்குவதையும் புதிய வாய்ப்புகள் திடீரென்று தோன்றுவதையும் நீங்கள் காண்பீர்கள். இதில் ஒரு சிக்கல் என்னவென்றால், நாம் நமது ஆசிர்வாதங்களை கணக்கிடாமல் இருக்கும்போது நம்மையும் அறியாமல் எதிர்மறையான விஷயங்களை கணக்கிடும் பழக்கத்திற்குள் சிக்கிக்கொள்கிறோம். நம்மிடம் இல்லாதவற்றை பற்றி நாம் பேசும்போது நாம் எதிர்மறையான விஷயங்களை கணக்கிடுகிறோம். மற்றவர்களை பற்றி விமர்சிக்கும் போதும் அவர்களிடம் குற்றம் கண்டுபிடிக்கும் போதும் போக்குவரத்து, நீண்ட வரிசையில் காத்திருத்தல், அரசாங்கம், போதுமான பணமின்மை, வானிலை போன்றவற்றை பற்றி குறை கூறும் போதும் நாம் எதிர்மறையான விஷயங்களை கணக்கிடுகிறோம். எதிர்மறையான விஷயங்களை நாம் கணக்கிடும்போது அவையும் அதிகரிக்கின்றன. ஆனால் அதற்கும் மேலாக ஒவ்வொரு எதிர்மறை விஷயத்தை நாம் கணக்கிடும் போதும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் தடை செய்து விடுகிறோம். நான் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் கணக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய எதிர்மறை விஷயங்களையும் கணக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுவது தான் உங்கள் வாழ்வில் அபரிவிதத்தை பெறுவதற்கான ஒரே வழி என்பதற்கு என்னால் உறுதியளிக்க முடியும். நன்றி, நன்றி, நன்றி.